நண்பர்களே, இன்று நம்ம வந்து ஸ்வீட் அண்ட் ஸ்பைசி பணியாரம் எப்படி பண்ணுறது அப்படி பார்ப்போம். இன்க்ரீடியன்ட்ஸ் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து 3 hours பிஃபோராக இதை கிரைண்ட் பண்ணி அதில் ஜாங்கிரி ஏலக்காய் அதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சரியாக இருக்கும். இந்த பேன் வந்து இந்தியாவிலேருந்து நம்ம அம்மா அனுப்பிச்சி விட்டாங்க. அதனால் அவங்க பேத்திக்காக அனுப்பிச்சி விட்டுருக்காங்க. ஸோ நான் அதை அவங்களுக்கு இன்றைக்கி என் டாட்டருக்கு வந்து பணியாரம் செஞ்சு கொடுக்கலான்னு இருக்கேன். அதை நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். அவங்களுக்கு பணியாரம்னா ரொம்ப பிடிக்கும். கல் வந்து மீடியம் ஹீட்டில் இருக்கும்போது நீங்கள் அதில் மாவை வந்து போடணும். எண்ணெய் ஊற்றிட்டு மாவு போடணும். அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு நல்லா ஹீட் ஆகலாட்டி ஒயிட்டாக வந்துடும். ஓவராக ஹீட் ஆகிட்டுனா கொஞ்சம் கருகின மாதிரி வரும். அதனால் சரியான ஹீட்டில் வச்சு அந்த மாதிரி பொரிஞ்சு வர மாதிரி நம்ம வந்து பொரிஞ்சு வர பதத்தில் வந்து மாவு ஊற்றணும். இப்போ பாருங்கள், ஐ திங்க் நான் ஏர்லியாக ஊற்றிட்டேன்னு நினைக்கிறேன். வாசத்துக்கு என்னோடய டாட்டர் கிச்சனுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பணியாரம். நான் கொஞ்சம் ஏர்லியாக ஊற்றிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ திருப்பி போட்டுட்டு இதை எடுத்துடுறோம். இது வெந்த பிறகு இதை நம்ம எடுத்துருவோம். வாங்க என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். எல்லாத்தையும் பரட்டி போட்டுருணும். பாருங்கள், ஓரளவுக்கு கோல்டன் கலர் வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் லேட்டாக ஊற்றிருந்தா எல்லாமே கரெக்டாக வந்திருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணோம், அதை திருப்பி போட்டோம்னா ஓரளவுக்கு கலர் சரியாக வந்துடும். இதை எப்படி ஓகே வெந்துட்டு, இது ரொம்ப ஹாட்டாக நம்ம வச்சுக்கவும் முடியாது. மீடியமாக தான் இது கரெக்டான பதத்தில் வைக்கணும். இப்போ நமக்கு வந்து ஸ்வீட் பணியாரம் ரெடி ஆகிட்டு, அடுத்த இன்னும் 1 more round நான் ஊற்றுறேன். எப்படி வருது என்ன, இப்போ கல் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வந்திருக்கும். ஸோ அந்த ஹீட்டு போதுமான அளவில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் நான் எண்ணெய் மறுபடியும் விடலை. ரொம்ப எண்ணெய் விட வேணாம்னு சொல்லிட்டு நான் கம்மியாகவே எண்ணெய் வச்சுருக்கேன். இதில் எப்படி வருதுன்னு பார்ப்போம். நீங்கள் பாருங்கள், இது கொஞ்சம் ட்ரையாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பணியாரம் வந்து எண்ணெயில் வச்சு தான் ஊற்றுவாங்க. நம்ம ரீசெண்டாக பேன் யூஸ் பண்ணுறதுனால ஓரளவுக்கு எண்ணெய் குறைக்க ட்ரை பண்ணலாம். ஆனால் அது அந்தளவுக்கு டேஸ்ட் கொடுக்காது. வாங்க, இது எந்த அளவுக்கு வருதுன்னு. ரொம்ப ட்ரையாக தெரியுதில்ல, பொரியாது, ட்ரையாக தான் இருக்கும். இது இப்போ ஓகே. எனக்கு 2 கலரில், ஒன்று கோல்டு கலரில், அப்புறம் டார்க் கோல்டன் கலரில் கிடச்சிருச்சு. இது வந்து கார பணியாரம். இதில் நம்ம இதுக்கான இன்க்ரீடியன்ட் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். இதுவே நான் கொஞ்சம் ஆயில் கம்மியாக தான் கொடுத்துருக்குறேன். நம்ம வீட்டில் நார்மலாக இட்லி தோசை இதையே செஞ்சு சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி வீக்லி 1 time 2 time வந்து நம்ம இதை இட்லி தோசைக்கு மாற்றி கொடுத்தோன்னா சில்ட்ரன்ஸ் வந்து அவாய்ட் பண்ணாமல் சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டில் அப்படி தான். டெய்லி தோசையா டெய்லி இட்லியா கொஞ்சம் மாற்றி கொடுங்கம்மா அப்படி கேட்பான் என்னோடய பையன். அவனுக்கு வந்து கார பணியாரம் பிடிக்கும். ஸோ ரெண்டையும் ஒரே நேரத்தில் கொடுத்த நைட்டு டின்னர் நம்ம செய்ய வேண்டியதில்லை. இதையே யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்நாக்ஸாகவும் ஈவினிங் கொடுத்துக்கலாம். நைட்டு டின்னருக்கும் இதையும் கொடுத்துக்கலாம். அதனால் நம்ம ரெண்டையும் ஒரே வேலையாக முடிச்சிடும். இதுக்கு நான் பாருங்கள் ஆயில் கம்மியாக தான் கொடுத்துருக்கேன். அதனால் இது ஒரு ட்ரையாக இருக்கு. ஓரளவுக்கு வெந்த பிறகு கருகிடாமல் வேகமாக நம்ம இப்போ திருப்பி போடணும். அப்போ தான் அவங்களுக்கு வந்து இல்லைன்னா பிளாக் ஆகிடும். நம்ம கொஞ்சம் டைம் விட்டோம்னா இது மொத்தமாக கருகிடும். அதனால் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கரெக்டாக திருப்பிடணும். போட்டு உள்ளர எல்லாம் வெந்துடும். நீங்கள் கொஞ்சம் நேரம் போட்டு வச்சோம்னா போதும். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோன்னா சரியாக வரும். ஆனால் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோன்னா பிளாக் ஆகிடும். பாருங்கள், கோல்டன் கலரில் கிடச்சிருச்சு. இதுக்கு நம்ம வந்து தக்காளி சட்னி இல்லை தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். இது ஆல்டர்னேட்டிவ்னு நம்ம சொல்லலாம். இட்லி தோசைக்கு ஆல்டர்னேட்டிவாக சம்டைம்ஸ் வந்து சில பேர் இட்லி தோசை மாவுலேயுமே வந்து இந்த கார பணியாரம் செஞ்சு கொடுப்பாங்க. ஐ திங்க் இந்த ஏலக்காய் இந்த ஸ்வீட் பணியாரத்துக்கு தான் நம்ம வந்து தனியாக செய்யணும்.
அதுக்கு கரெக்டான பதம் வரணும். இப்போது நம்மளோட காரப்பணியாரம் ரெடி ஆகிட்டு சட்னியோட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.